தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னை சாஸ்திரி நகரில் எஸ்பிஐ வங்கி மேலாளரை கண்டத்தில் அறைந்த குற்றச்சாட்டில் கயல்விழி காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கயல்விழி காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். முழு விவரம் என்ன? சென்னை அடையாறு பகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியுடைய மகள் கயல்விழிக்கு சொந்தமான ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கிறது. இந்த கட்டிடத்தில் எஸ்பிஐ வங்கி கிளை வாடகைக்கு அமர்ந்திருக்கிறது. இந்த கட்டிடத்துடைய லிப்ட் முறையாக செயல்படாத காரணத்தினால் வங்கியுடைய கிளை மேலாளருக்கும் அந்த கட்டிடத்துடைய மேற்பார்வையாளருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனைகள் நிகழ்ந்து வந்திருக்கிறது. இது தொடர்பாக வங்கியுடைய மேலாளர் ஹர்ஷன் சிங் என்பவர் கயல்விழியை நேரில் சந்தித்து புகார் அளித்திருக்கிறார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கயல்விழி மேலாளரை தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகியிருந்தது. இது தொடர்பாக வங்கி தரப்பில் இருந்து சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் 4 பிரிவுகளின் கீழ் கயல்விழி மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது. அந்த வழக்கு பதிவை தொடர்ந்து அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டது. சம்மன் அடிப்படையில் இன்று மதியம் அவர் விசாரணைக்காக ஆஜரானார். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு காவல் நிலைய ஜாமீனிலேயே அவர் விடுவிக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கயல்விழியை கைது செய்ய வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கியுடைய ஊழியர்கள் சென்னை அண்ணா நகரில் போராட்டம் நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் அவரை கைது செய்ய வேண்டும் என்று வங்கி ஊழியர்கள் தரப்பில் இருந்து பல்வேறு கோரிக்கைகளும் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.